5 லட்சம் கொடுத்தேன் பாக்கியா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. 50,000 தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்துக்கு பேரை சொல்லி மாட்டிக்கிறாரு. மண்டபம் பேரை சொல்லி மாட்டினகையோட அந்த மாதிரி ஒரு மண்டபம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதனால அந்த வந்த திருட என்ன பண்ணுறான், அது சுதாகர் அனுப்பின ஆள் தானே, அவன் தத்தப்ப பெத்தப்பங்கிறானா. இங்கே பார்த்தீங்களா அப்படிப்பட்ட மண்டபமே இல்லை, எப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கான் பாருங்க அப்படிங்கிறாங்க. அதனால வந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க, எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறதுனால அவனை கைது பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, எல்லாம் அங்கே வச்சு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா பார்க்குறாங்க, இதெல்லாம் தேவையா, நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதில் இவன் வேற அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இவன் யாரோ சொல்லித்தான் வந்திருக்கணும் அப்படின்னு செழியன் சொல்ல, உடனே எழில் சொல்கிறாங்க, அது வேற யாரா இருக்கும், எல்லாம் அந்த சுதாகரை தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்களா பாக்கியா, அவன் எதுக்கு இப்படிலாம் பண்ண போகிறான், அப்படிலாம் இருக்காதுன்னு இந்த பாக்கியா சொல்ல, அம்மா நீ அப்படிலாம் நினைக்காதம்மா, கண்டிப்பாக அந்த நிதிஷ் அப்பா தான் பண்ணியிருக்கணும், எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் உரின்னு ஊய்க்கிறாங்க. ஏன்டா எதுக்குடா அப்படி பண்ண அப்படிங்கிற, இல்லைங்க நான் 5 லட்சம் தாங்க கொடுத்தேன், அப்புறம் ஏன்டா அந்த மண்டபமே இல்லை அப்படி போய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அது வந்துங்க அதெல்லாம் இல்லைங்க, நான் 5 லட்சம் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இப்போவே நீ உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தண்டனையோடு நீ வீட்டுக்கு போயிடுவேன், உன் பணம் 50,000 கிடைக்கும், இல்லையா அதுவும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க நான் 5 லட்சம் தான் கொடுத்தேன் அப்படின்னு மறுபடியும் சொல்ல, அடுத்து பார்த்தா என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்பெக்டரை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இனியா கூட்டிகிட்டு போயிட்டு, நான் ஒரு ஐடியா சொல்கிறேங்க, அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவன் உண்மையை ஒத்துக்குவான் அப்படிங்கிறாங்களா. பார்க்குறாங்க, என்ன ஐடியா அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா கூட்டி கொண்டே வச்சு, இதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்களா. அந்த திருடனை பார்த்தீங்க பார், நீ என்ன இப்போ சொல்கிற, 5 லட்சம் கொடுத்தேங்கிறியா, ஆமாங்க 5 லட்சம் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. பாக்கியா மேடம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாக்கியாவும் பக்கத்தில் வராங்களா. நீங்கள் இவங்ககிட்ட 5 லட்சம் வாங்கினீங்களா 50,000 வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க. பாக்கியா பார்க்குறாங்க, என்னது 5 லட்சமா 50,000மா, யார்கிட்ட வாங்கினது, இவன்ட்டையா, இவன் யாரு, இவனை நான் இப்போ தான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு தூக்கி வாரி போடுது அந்த ஆளுக்கு. ஏம்மா என்னம்மா நீங்கள் நான் பார்த்தது இல்லையா, என்கிட்ட தான் நேற்று தான் வாங்கினீங்க, என்ன நினச்சிட்டீங்க, என் பணம் 5 லட்சம் 5 லட்சம் அப்படிங்கல. ஏங்க உங்களை நான் பார்க்கவே இல்லைங்க, உங்களை பார்த்ததுக்கான அடையாளம் அட்ரஸ் எதுவுமே இல்லை, ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. போலீஸ்கார் பார்க்குறாரு, அப்புறம் என்னையா அவங்க உங்களை தெரியவே தெரியாதுங்கிறாங்க, வேணா நீ முறைப்படி கோர்ட்டில் கேஸ் போட்டுக்க, இங்கே பாருங்க நீங்களாம் எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்களா. பாக்கி என்ன பண்ணுறாங்க, சரிங்க சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டா நாங்கள் வரோம் சார், இந்த ஆளை நாங்கள் பார்த்ததும்ல 50,000 கொடுக்கணும் அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. என்னையா போச்சா, 50,000 போச்சு, ஒழுங்கு மரியாதை 50,000 வாங்கியிருக்கலாம், தேவையா அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்ல, உடனே பார்க்குறாங்க, ஐயோ எந்த ஆதாரமும் இல்லை, 50,000 போயிருமே என்ன பண்ணுறதுன்ட்டு, அம்மா பாக்கியா நில்லுங்க சார் 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 நில்லுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கல. அவங்க போனவங்க பூரா நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டக்க வராங்க, என்ன அப்படின்னு கேட்க, நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன உண்மை அப்படிங்கல, நான் 5 லட்சம்லாம் கொடுக்கலங்க, 50,000 தாங்க கொடுத்தேன், ப்ளீஸுங்க எனக்கு 50,000 இல்லாமல் போயிருங்க, எனக்கு 50,000 வாங்கி தந்துருங்க அப்படிங்கிறாங்களா. அப்பா இப்போ வந்தியா வலிக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இனியா பார்க்குறாங்க, சூப்பர் மேடம் நல்ல ரிப்போர்ட்டுங்கிறத நிரூபிச்சிட்டிங்க, இப்போ ஒத்துக்கிட்டேன் அவன் வாயாலே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா பார்க்குறாங்க, எப்பார் உன் பணத்தை நான் ஒன்றும் கொண்டு போயிட மாட்டேன், உன் பணம் எனக்கு எதுக்கு, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பாங்க, உன் பணம் இங்கே தான் இருக்குது, உன் வாயால் உண்மையை ஒத்துக்கணும், உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்ல சொன்னேன், என் மக சொல்ல சொன்னான், அதே மாதிரி நீ உண்மையை ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்தாங்க சார் இந்த பணம், இதை இவர்கிட்ட கொடுத்துருங்க சார், எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னு 50,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சார் என்னை மன்னிச்சிருங்க சார், 50,000 தான் சார் கொடுத்தேன் அப்படிங்கல. எதுக்கே அப்படி கொடுத்தேன் அப்படிங்கல. அது வந்து சார் ஏன் இப்படி கொடுத்து போய் சொன்னேன் அதை கேட்க சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த பணத்தை கொடுக்காதீங்க சார் அப்படின்னு அங்கே இனியா சொல்ல பார்க்குறாங்க. ஆமாம் அப்படின்னு கொடுத்த பணத்தை மறுபடியும் வாங்கிக்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், நான் சும்மா தான் சார், அந்த அம்மாவை பிடிக்கல அதனால சொன்னேன், ஏயா உன்னை பார்த்ததே இல்லைங்கிறாங்க. இல்லை அந்த அம்மா என்னை பார்த்துருக்கு, யோ அவங்க சொன்னது முன்னப்பின்ன பார்த்தது இல்லைங்கிறாங்க, நீ பணம் கொடுக்கல பார்த்துட்டாங்க, 50,000 வாங்கிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் இப்போ சொல்லு நீ அவங்களுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கல. அவன் சொல்லவே மாட்டேங்கிறேன், நீ சொல்லலைன்னா இந்த பணமும் போச்சு, உன்னை நல்லா உள்ளர வச்சு லாடம் கட்டிடுவான், என்ன சொல்கிற சொல்லு அப்படிங்கிறாங்களா. நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. அடிக்கு பயந்துட்டு என்ன உண்மை அப்படின்னு பார்த்தா, சுதாகர் தான் இந்த மாதிரி செய்ய சொன்னார் அப்படின்னு சுதாகரை பற்றி போட்டு கொடுக்க, அப்போ தான் எழில் இனியெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தீங்களாம்மா நீங்கள் கூட நம்பலையே, கரெக்டாக நாங்கள் கெஸ் பண்ண சரிதான், அந்த ஆள் தான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை நாங்கள் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற, கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் அவனை போய் கைது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுங்க சார், அவனை சும்மா விடக்கூடாது சார், இப்போ இது மட்டும் நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலைன்னா இந்நேரம் 5 லட்சம் பணத்துக்கு எங்கள் அம்மா எங்கே போயிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், கவலையப்படாதீங்க ஆனால் அந்த சுதாகரை கைது பண்ணுறேன் அப்படிங்கிறாங்களா. அப்படியே பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, இனியாவை பெருமைப்படுறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி போனால் நல்லா தான் இருக்கும். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.